ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஈரோடு ரெசிபீஸில் சிக்கன் கறி மசாலா எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் சிக்கனை நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மேரினேட் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு. அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா தாங்க ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறணும், நல்லா ஊறி வரணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதோடு சேர்த்து நம்ம உப்பும் ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கனுக்கு தேவையான உப்பு நம்ம மேரினேஷன்லேயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவைக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஊறணுங்க. இது கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம சைட் பை சைடு ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு அந்த கடாயை நல்லா சூடு பண்ணி எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சினதுக்கப்புறம் இதுக்கு ஒரு 3 வெங்காயம் பார்த்திங்கன்னா பொடிச்சு பொடிச்சாக கட் பண்ணி அந்த எண்ணெயில் நம்ம வறுத்துக்கணும். இது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. நம்ம பொடிச்சு பொடிச்சாக கட் பண்ணிட்டு அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதை கொஞ்சம் நல்லா வதங்கணும் எண்ணெயிலேயே. பச்சை வாசனை போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அதை நல்லா எண்ணெயில் வறுபடணும். நல்லா வறுபட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு ரொம்பவும் நம்ம வறுத்துடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 5-6 கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கழுவி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த கருவேப்பிலையோடையும் சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுவும் கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் மேரினேட் பண்ணால் போதும். அதை மேரினேட் பண்ண சிக்கனை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு அந்த வெங்காயத்தோடு சேர்த்து இதை ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடணும். இந்த மாதிரி ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கணும். நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இதோட பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டொமேட்டோ பியூரி மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நான் ஒன்று தான் எடுத்தேன், அதை மிக்சியில் அரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணி பாருங்கள், நான் எதுவுமே ஆட் பண்ணல. அதுவே நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா வேகணும். இந்த மாதிரி டைமில் அப்பப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு தெரியும். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா இவ்வளோ சுண்டி வந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி எடுத்திங்கன்னா நம்ம சிக்கன் ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் சிக்கன் நல்லா வெந்திருக்கு. நீங்கள் கார்னிஷிங்க்கு நீங்கள் கொத்தமல்லி தழை கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் கறி மசாலா ரெடி ஆயிடுச்சு. சிம்மில் அப்படியே மூடி போட்டாலும் சரி, இல்லை மூடி போடலனாலும் சரி, அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது நல்லா சுருங்கி இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.